சாய்ராம் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தித்வா புயல் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக சென்னையை நோக்கி வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா டெல்டா மாவட்டங்கள்லாம் ஒரு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த புயலானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான மழை பொழிவு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த முறை? ஸோ காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அது திரிகோணமலையிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலை கொண்டு இருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது வடக்கு வடமேற்கு திசையில் நம்மளை தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தமிழ்நாடு கோஸ்ட் நோக்கி நகரம் அது என்டையர் கோஸ்டல் தமிழ்நாடு ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை டு நாகப்பட்டினம் இந்த எல்லா பகுதியிலும் வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சதன் தமிழ்நாடு, அதாவது நம்மளுடைய ராமநாதபுரம் அந்த பகுதியில் வந்து கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து இந்த சிஸ்டம் மேலே நகர இந்த தித்வா புயல் மேலே நகர இந்த கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லுவாங்க, அதுவும் வந்து தொடர்ச்சியா மேலே நகர்றது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வர 24 மணி நேரம், அதாவது சாட்டர்டே காலையிலேருந்து சண்டே காலையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும். அந்த பாண்டிச்சேரி கீழே இருக்கிற பகுதி அங்கே வந்து நம்ம வந்து கனமழை, மிக கனமழை, அதி கனமழை கூட ஓரிரு இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பின்னர் இது தொடர்ச்சியா வடக்கு வடமேற்கு திசை நகரம் வந்து இந்த கன்வர்ஜென்ஸ் ஜோன், அது டெல்டா மேலே இருந்துச்சுல்ல, அது தொடர்ந்து மேல் நோக்கி நகரத்தை பார்க்குறோம். ஸோ சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த கேடிசிசி ஜோன் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சாயங்காலத்துலேருந்து நம்ம வந்து மழை தொடர்ச்சி ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் விட்டு பெய்யக்கூடும், அப்புறம் வந்து மிதமான மழையாக இருக்கும், அப்புறம் கனமழையாக இருக்கும், அப்புறம் சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே நைட் இந்த 24 ஹவர்ஸ் பீரியட் வந்து சென்னையிலே நம்ம வந்து கனமழையை எதிர்பார்க்கலாம். எத்தனை சென்டிமீட்டர் கனமழை சென்னையில் எதிர்பார்க்கலாம்? ஸோ இந்த புயலானது நம்மளுடைய லேண்டு கிட்டே வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ லேண்டு கிட்ட ட்ராவல் பண்ணுற புயல் ஜென்ரலாக எப்போதும் பார்த்தீங்கன்னா வலுவு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஸோ இது வலுவிழந்து புதுவை கிட்ட இது வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது வலுவிழக்கும் சமயத்தில் மழையானது இருக்கும் நிச்சயமாக. ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர், நம்ம ஒரு 7லேருந்து 10 சென்டிமீட்டர் ஒரு கனமழையோ இல்லை ஒரு 12 சென்டிமீட்டர், சில இடங்களில் 15 அந்த மாதிரி ஒரு மிக கனமழை எபிசோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ டெல்டா மாவட்டங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ அந்த இடங்களில் பெரும்பாலும் எந்த அந்த இடத்துல அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஸோ நிச்சயமா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த மட்டும் நாகை, திருவாரூர், தஞ்சை இந்த மாதிரி பகுதியில் நம்ம வந்து கன முதல் மிக கனமழை நாளை எதிர்பார்க்குறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடலூர், புதுவை இந்த பகுதியில் நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் தொடர்ந்து மேலே நகர இந்த கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படியே மேலே நகர்ந்துட்டே வரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா டெல்டாவில் படிப்படியாக மழை குறையிறத பார்ப்போம். இந்த பாண்டிக்கு நார்த்தில் இருக்க பகுதியில் வந்து அதிக மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சாட்டர்டே டு சண்டே ஈவினிங் சென்னையிலேயே நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்? பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும் நிச்சயமா அது வந்து இந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டெல்டா கொடுத்துட்டு மேலே நகரம் அது பாண்டிச்சேரியில நம்ம வந்து மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். அதன் பின்னர் அப்படியே அந்த கன்வர்ஜென்ஸ் ஜோன் மேல் நோக்கி நகரும். எந்த தேதி, அது எந்த நாள்ல? பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும் நமக்கு படிப்படியா இன்று இரவுல இருந்து டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கிறோம். நாளை காலையில இருந்து இந்த ரெயின்ஸ் இன்னும் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ டெல்டால ஆரம்பிச்சு அந்த கனமழை, மிக கனமழை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பாண்டிச்சேரியில நாளைக்கு மதியம் போல ஸ்டார்ட் ஆகிற ரெயின்ஸ் வந்து நமக்கு சண்டே ஈவினிங் வரைக்குமே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பாண்டிச்சேரியில மழை எத்தனை நாள் தொடரும்? பாண்டிச்சேரியில் அதான் இப்போ எல்லாமே நம்ம டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், புதுவையாக இருக்கட்டும், அதேமாதிரி கேடிசிசி ஜோன் இந்த எல்லா மாவட்டங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 hour to 36 hours இதான் வந்து டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் இவ்வளோ தான் நம்மளுடைய மெயின் ஷோவே வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த 24 மணி நேரத்துல 36 மணி நேரம் தான் மழை இருக்க போகுது. ஸோ இந்த 36 hours வந்து எல்லா மாவட்டங்களுமே டெல்டாவாக இருக்கட்டும், பாண்டியா இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரு 24 to 36 hours இதான் வந்து டைம் ஃப்ரேம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ள எல்லா மாவட்டங்களும் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகரவே இல்லை, ரொம்ப குறைவான வேகத்தில் தான் வந்துகிட்டு இருக்குன்றாங்க. இந்த குறைவான வேகத்தில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது காற்றோடைய திசை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ஜென்ரலாக இப்போ ஏன் இது குறைவான வேகத்தில் நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு புயல் வந்து ஒரு லேண்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா அந்த லேண்டுக்கும் இதுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனில் ஜென்ரலாக புயல் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு காமனான ஃபினாமினன். அதே மாதிரி கடலில் நகர்ற புயல்களும் சம்டைம்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரிட்ஜஸ் இருக்கும், மேலே வந்து மேற்கத்திய கலக்கம் இருக்கும், இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு காருக்கு வந்து ஒரு ஸ்டீரிங் வீல் இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து இந்த புயலை கைட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது மாறும்போது இந்த புயல் ஸ்லோ டவுன் ஆகிறதும் திடீர்னு பார்த்தா வேகமாக நகர்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையோட லேண்ட் மாஸ் மேலே இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு மெதுவாக நகர்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். அதனால தான் இலங்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை வந்து பெஞ்சிருக்கிற பார்க்குறோம். 30 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர்லாம் நிறைய இடத்துல பதிவாகி பல இடத்துல வந்து பாதிப்பு உருவாக்கி இருக்கு. ஸோ இது தொடர்ச்சியாக மெதுவாக தான் நகரும். ஒன்ஸ் அது அந்த லேண்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஓப்பன் சி வாட்டருக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் வேகமாக நகர்றதை நம்ம அதில் பார்க்க முடியும். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை மழை எந்த அளவுக்கு இருக்க போகுது? இந்த புயலால்
சென்னைக்கு எத்தனை நாள் மழை இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் மினிமம் மழை கொடுக்கும்? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிய அளவில் இந்த வருஷம் பொறுத்த மட்டும் பெரிய அளவு மழை இல்லை. நமக்கு அக்டோபரில் ஒரு ரெயின்ஃபால் எபிசோடு இருந்துச்சு. அதன் பின்னர் கம்ப்ளீட்டாக நமக்கு ட்ரையாக தான் இருக்கும். நம்ம வந்து -31 டெஃபிசிட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த புயல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புயல். சென்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து நமக்கு மழை தேவைப்படுது. ஸோ வந்து இந்த புயல் பொறுத்த மட்டும் நமக்கு அதான் சொன்னேன், நம்ம சாட்டர்டே ஈவினிங் ஆர் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மழை வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு ஆர் அந்த சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா மண்டே ஏர்லி மார்னிங் வரைக்கும் கூட இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு சென்னை பொறுத்த மட்டும் இந்த 24 hours to 36 hours இந்த டைமில் வந்து நம்ம ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஹெவி ரெயினால சென்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம், ரெட் அலர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த எல்லோ அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ சென்னை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஸ், அதாவது 20 சென்டிமீட்டர் மேலே பதிவாருது, அதான் வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புயல்லேருந்து சென்னைக்கு 20 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதா பார்க்குறோம். ஏன்னா இது வந்து லேண்ட் கிட்டே நகர போகுது. ஸோ வலுவிழக்கும் போது அதோடைய பேண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது மழை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு இடத்துல குறுகிய இடத்துல பெரிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த புயல் பொறுத்த மட்டும் நம்ம குறைவாக இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ 20 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், ஃப்ளட்டிங் இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதா பார்க்குறோம். பட் லோக்கலைஸ்ட் வாட்டர் லாகிங், ஏன்னா ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் நம்ம தண்ணி நிற்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்ட் வாட்டர் லாகிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறத பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் மழைக்கு மேலே மட்டும்தான் இங்கே பதிவாகும் சொல்லுங்கள். நிச்சயமா அந்த 24 to 36 hours டைம் ஃப்ரேமில் நம்ம நிச்சயமா ஒரு 10லேருந்து சில இடங்களில் 12, சில இடங்களில் 15 அந்த மாதிரி ஒரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும்னா எப்போ நம்ம கரெக்டாக அதை கணிக்கலாம்? இப்போ நம்ம எப்போ இதுக்கு சேஞ்சஸ் நடக்கும், எப்போ நம்ம கிளியராக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது வந்து லங்கா, அதாவது ஸ்ரீலங்காவுடைய லேண்ட் மாஸ் மேலே இருக்குது. ஓப்பன் வாட்டரில் வந்தக்கப்புறம் இது எந்த அளவுக்கு அதோட இன்டென்சிட்டி திரும்பி ரீகெயின் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னும் இருக்குது. சப்போஸ் இது இன்னும் விழுந்துருச்சு, ஏன்னா இப்போ திரிகோணமலை கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த திரிகோணமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஹில்லி டெரென்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு டெரெயின்னால இதை வந்து விளக்கும். அங்கேயே அது வந்து அடி வாங்கி தான் வருது. ஸோ தொடர்ந்து அது வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த ஓப்பன் சி வாட்டரில் வந்து எந்த அளவுக்கு அதோட இன்டென்சிட்டியை திரும்பி ரீகெயின் பண்ண போகுது அப்படின்றது ஒரு குரூஷியல் ஃபேக்டராக பார்க்குறோம். ஸோ நாளைக்கு காலையில் அது ஓப்பன் சி வாட்டர் ரொம்ப திரும்பி அடைஞ்சது அப்படின்னா நம்ம வந்து அது கொஞ்சம் இன்னும் மேல் நோக்கி சென்னை நோக்கி வரைக்கும் கூட நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இது சப்போஸ் இன்னும் நல்லா விழுந்துருச்சுன்னா நம்ம டெல்டா மாவட்டங்கள் கிட்டே வந்து கரையை கடந்து உள் மாவட்டங்கள் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்குறோம். பட் அதுக்கான வாய்ப்பு தற்போதைய நிலவரப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம். டெல்டா மாவட்டங்கள் எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம்? டெல்டா மாவட்டங்களில் ஒயிட் ஸ்ப்ரெட் ஹெவி டு வெரி ஹெவி, அதாவது 10லேருந்து 15 சென்டிமீட்டர் நிறைய இடத்துல பதிவாகும். சில இடங்களில் அதிக கனமழை 20 சென்டிமீட்டர் கூட பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரியில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும்? பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும் நம்ம நிச்சயமா மிக கனமழை, அதே தான் டெல்டாக்கு எதிர்பார்க்கறதா அங்கேயுமே மிக கனமழை ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக கனமழை எதிர்பார்க்கும். அது வந்து அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளை காலையிலக்குள்ள, இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு நாளை காலைக்குள்ள ராமநாதபுரம் அந்த பகுதியில் மட்டும் நம்ம வந்து அதிக கனமழை இன்றைக்கு எதிர்பார்க்குறோம். இது நகர அதாவது வடமேற்கு திசையில் இந்த புயலானது நகர அங்கே சவுத் தமிழ்நாடுல மழை வந்து குறைஞ்சிரும். ஸோ அங்கே குறைஞ்சோன்னா டெல்டாவில் ஆரம்பிக்கும், அப்புறம் பாண்டியில் ஆரம்பிக்கும், அப்புறம் பாண்டி கிட்ட சிஸ்டம் வரும்போது டெல்டாவில் குறைய ஆரம்பிச்சிரும், சென்னைக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதான் பேட்டர்ன். சென்னைக்கு வந்து இந்த மழை வந்து எப்போ கரெக்டாக ஆரம்பிச்சு எப்போ கரெக்டாக முடியும்? ஸோ கரெக்டாக ஆரம்பிக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்டர்டே ஈவினிங் ஒரு சாட்டர்டே நைட்லேருந்து மழை வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக விட்டு ட்ரிசல்ஸ் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மிதமான மழையாக மாறும், அப்புறம் கனமழையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சாட்டர்டே நைட் டு சண்டே நைட் இந்த 24 hours தான் நமக்கான பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை படிப்படியாக மழை குறைஞ்சிரும். அதான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நைட் வரைக்குமே மழை இருக்கிறத பார்க்குறோம். அதன் பின்னர் இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு வேகமாக நம்ம கிட்ட நகர போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சப்போஸ் அது ஸ்லோவாக நகர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெயின்ஃபால் எபிசோட் ஆனது மண்டே மார்னிங் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த புயலை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய நியூஸ் என்ன, அவங்க ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுடைய சிஸ்டம் என்ன சொல்லுது? ஸோ நம்ம எல்லாருமே ஐஎம்டிஆர் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி வெளிநாட்டுதையும் பார்ப்போம், நம்ம இந்தியன் ஃபோர்காஸ்ட்டும் பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து இப்போ ஒரு கன்சஸ் இல்லாமல் இருந்தது. நேற்று வரைக்கும் நம்ம வெதர் மாடல்ஸ் கன்சஸ் இல்லாமல் இருந்தது, ட்ராக்கே வந்து கன்ஃபார்மாக இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கன்சஸ் வந்து கிடச்சிருக்கு. கன்சஸ் பொறுத்த மட்டும், அதான் சொன்னேன், நம்ம நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இது நகரும், நம்மளுடைய கோஸ்ட்டுக்கு பேரலாக இது வந்து நகரும் அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த 24 மணி நேரத்துக்கு இன்னுமே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இதை பற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதியெல்லாம் இருக்கும்ல, கடலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? ஸோ அதான் நமக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த புயல்கள் வந்து நம்ம கடலோரத்தை நோக்கி நகரமாக நமக்கு இந்த சீஷோரில் வந்து அதிக அலை இருக்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். கஸ்டிங் வின்ஸ் வந்து 30 to 40 கிலோமீட்டர் அந்த மாதிரி காற்று பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஓகே சார். இப்போ இறுதியா இந்த புயல் தான் நம்மளுக்கு வரக்கூடிய கடைசி புயலா? இதுக்கப்புறமா வேற ஏதாவது புயல்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இப்பவே தெரியுதா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம 5 நாளுக்கு தான் மேக்ஸிமம் 5 டேஸ் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் பொறுத்த மட்டும் நம்மளால சொல்ல முடியும். இப்போ ஒரு புயல் இருக்குது, 5 புயல் வரும், 4 புயல் வரும், நிறைய பேர் சொல்கிறது பார்ப்பாங்க. பட் ஆனால் வந்து அதோட அக்யூரேசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ நம்ம எதை பார்க்குறோம் என்ன பார்த்தீங்கன்னா மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லி MJO வேவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேவ் பொறுத்த மட்டும் டிசம்பர் மிட்டில் வந்து திரும்பி நம்ம இந்தியன் ஓஷனுக்கு வரதை வந்து பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு சலனம் உருவாகி அது ஒரு புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம கம்மிங் டேஸ் இன்னும் நாள் கிட்ட வர தான் நமக்கு தெரியும். கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதிர்பார்த்த மழை கிடைக்கல அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வருடம் அதற்கான வித்தியாசம் ஏதாவது இருக்குமா? இல்ல கடந்த வருடம் மாரி இந்த முறையும் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்குமா? ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு இந்த வருஷத்தோட பெட்டர். ஆக்சுவலி நமக்கு மழை வந்து நார்மல் ரெயின்ஃபால் இருந்தது. நமக்கு பெரிய ரெயின்ஃபால் எபிசோட் அதாவது அதிகான மழை அந்த மாதிரி பதிவாகலனாலும் நமக்கு வந்து நிறைய நாள் வந்து 100 mm அந்த மாதிரி சின்ன சின்ன மழைலாம் இருந்துச்சு. அதுலேயே நமக்கு வந்து நார்மல் வந்துருச்சு. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபிசிட்டில் இருக்கோம். 400 mm தான் பெஞ்சிருக்கு. ஸோ வந்து -31 இருக்கும் டெஃபிசிட். ஸோ இந்த டெஃபிசிட் வந்து நம்ம பூர்த்தி செய்யணும்னா இந்த புயல் வந்து நமக்கு வந்து மழை கொடுத்தா தான் ஒரே ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் டிசம்பரில் ஏதாவது சிஸ்டம் வந்து கொடுத்தா நமக்கு வாய்ப்பு இருக்குது.